விஷயங்கள் நம்ம மருத்துவமனையில போய் ஒவ்வொரு பக்கமும் இந்த நம்ம கிராமங்கள்ல இருந்தோம். இந்த கிராமங்கள்ல இருந்து நாங்க ஒவ்வொரு பகுதியா நம்ம போய் போய் பார்க்க தான் இந்தந்த வேலைகள்லாம் செய்யணும். இந்த வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கு. இந்த சமூகத்துக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரியவங்க நம்மளுக்கு வழிகாட்டி இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வேலை செய்யும் போது இப்ப இன்னைக்கு நீங்க வந்து யூடியூப் மூலமா என்ன காமிச்சு இந்த வேலைகள் செஞ்சிருக்கீங்க உங்களை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கிட்ட கேட்குற மாதிரி அப்போ அந்த மருத்துவர்கள் எங்களை பாராட்டுவாங்க. நீங்க இந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களும் வந்து காவலர்கள் இந்த மாதிரி பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு வந்து எங்களை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அப்போ அந்த மாதிரியான வேலைகள் செய்யும்போது அந்த டெங்குல இருந்து மறுபடியும் வெளியில வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழல்கள் இறைவன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டெங்கு முடிஞ்சது. அப்போ வந்து பனை மரம் அதிகமா அழியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இணையதளங்கள்ல பரவலா பேசு. அப்போ பனை மரத்தை வந்து நம்ம வந்து மறுபடியும் மீட்கணும் அப்படின்னா நம்ம பனை விதைகள் நம்ம நீர்நிலையில் இருக்கக்கூடிய பகுதிகளும் ரொம்ப வறட்சி சூழல்கள் இருக்கு. அப்ப அதை மாத்தணும்னு சொல்லிட்டு நிறைய மூலமா இருந்துச்சு. நம்ம ஊர்களில் உள்ள பெரியவங்கள்ட்டையும் கேட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், அப்போ இந்த மாதிரி பனை விதைகள் விதைக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ 2016 ஆரம்பிச்ச வேலை பனை விதைகள். கிட்டத்தட்ட 2024 வரைக்கும் இன்னைக்கு ஒரு ஒரு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட பனை விதைகள் தமிழகம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் கேட்கணும் இந்த இணையதளம் மூலம் போடுறதுல 5 லட்சத்துக்கு மேற்பட்ட பனை விதைகள் தமிழகம் முழுவதும் போட்டிருக்கிறோம். இதே இது நம்ம தென்காசி மாவட்டத்துல மட்டுமே குறைஞ்சது ஒரு 50,000த்துக்கு மேற்பட்ட பனை விதைகள் தென்காசி மாவட்டம் முழுவதும் நம்ம விதைச்சிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் கூட சேர்ந்து வேலை செய்யும். பனை விதைகள் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போ எல்லாமே வடலி ஆயிட்டு ஒரு 5 ல இருந்து 7 வருஷத்துல வந்து நம்ம அதுல பலன்கள் இருக்கக்கூடிய சூழலை பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய பணிகள். அப்புறம் நீங்க இந்த கொரோனா அப்படின்னு சொன்னீங்க. இது ஒரு ஒவ்வொரு பேரிடர். இப்போ ஒக்கி புயல், அப்புறம் நாகர்கோவில்ல வந்த புயல், அப்புறம் சென்னையில வரக்கூடிய புயல், இந்த மாதிரி எல்லா புயல்கள்லையுமே நம்ம என்ன செய்வோம்னா தென்காசி மாவட்டங்கள்ல சமூக நல அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து என்னென்ன செய்யக்கூடிய வேலைகள் பண்றோம் அப்படின்னா நம்ம சுரண்டையில இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு இங்க இருந்து என்ன அனுப்ப முடியுமோ அதை சேகரிச்சு அனுப்புவோம். அது சுரண்டையில இருக்கக்கூடிய பிரதான கடைகள், பின்ன மார்க்கெட்ல உள்ளவங்க எல்லாருமே ஒரு வாட்டி ஒரு பாதிப்பு வருதா உடனே கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு முறை பண்றாங்கனாலே 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ள மதிப்பிலான பொருட்கள் தேர்ச்சி நேரிலே கொண்டு கொடுப்போம். நாகர்கோயிலெல்லாம் வந்து அப்போ வந்து சகாயமையுடைய மக்கள் பாதை அமைப்போட செஞ்சோம். அப்புறம் கடலூர், சென்னை பகுதிகளில் வந்து எண்ணெய் சங்கமம் அப்படிங்கிற ஒரு அமைப்போட செஞ்சிருந்தோம். இப்போ தூத்துக்குடியில இப்போ நடந்த விஷயங்கள்ல வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் வீல் சேர் கிரிக்கெட்னு சொல்லிட்டு இப்போ மிகப்பெரிய அளவுல எடுத்து வராங்க துறைப்பாண்டியா. அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி எந்தெந்த நேரம் யார் யார் அங்க களப்பணியில இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்துருவோம். இப்போ எந்த பேரிடர்கள்லாம் உள்ளார்ந்த அன்புகளோட அந்த வேலைகளை செய்யறாங்களோ இங்க இருந்து அதை சேகரிச்சு நண்பர்களோட கொண்டு ஒப்படைப்போம். அங்க வேலைகள் இருந்தாலும் ஒரு நாளோ 2 நாளோ இருந்து இதுதான் ஒரு பயணம். அப்படிப்பட்ட இதுல கொரோனாவும் ரொம்ப மோசமா இருந்துச்சு. கொரோனாவுக்கு நாங்க எப்படி கையில எடுத்தோம்னா இங்க ஆய்க்குடி அமர்ச்சக சங்கத்துல இருந்து இங்க இருக்கக்கூடியவங்க பார்த்துட்டே அப்படின்னா அமர்ச்சக சங்கம் மூலமா கொடுக்கப்பட்டதுல தென்காசி மாவட்டத்துல விகேபுதூர் தாலுகா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 120 பயனாளிகள் எல்லாம் வீட்டுல போய் பாத்தீங்க அப்படின்னா இடுப்புக்கு கீழே வேலை செய்ய அவங்க இருப்பாங்க. ரொம்ப மோசமான நபர்கள் எல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியே எடுத்து வர மாட்டாங்க. ஆனா அந்த நபர்களுக்கும் வந்து அமர்ச்சக சங்கம் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த நேரத்துல அவங்க வந்து பெரிய அளவுல போய் பார்க்க முடியாது. அப்போ அந்தந்த பகுதிகளில் உள்ள சமூக ஆர்வலர்கள் கையில் எடுத்தாங்க. அப்படி எடுக்கக்கூடியதுல வந்து சுரண்டல் நம்மள எடுத்தாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் அதுக்குன்னு ஆள் வச்சிருப்பாங்க. அந்தந்த நபர்கள்ட்ட தொடர்பின் வேண்டி அந்தந்த வீடுகளுக்கு கொண்டு அவங்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள், உணவு பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் கொடுத்தாங்க. அதை பண்ணோம். மேற்கொண்டு என்ன வேலைகள்னா ஊர்ல நிறைய மரக்கன்றுகள் வைக்கிறோம். இந்த மாதிரியான வேலையை செய்றோம். சமூகத்துக்கு முன்னாடி என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கோ அதை செய்வோம். ஆஹ் ஒரு சமீப காலங்கள்ல வந்து என்னாச்சு அப்படின்னா வட மாநிலத்தவர்கள் இப்போ ஒரு 2 வருஷமா நம்ம வட மாநிலத்தவர்கள் வந்து இல்லை. அதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டீங்கன்னா வட மாநிலத்துல உள்ள நபர்கள் வந்து தொடர்வண்டி நிலையத்துல வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஏதோ ஒரு நோயா இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல வயிற்று பசியோ இல்ல ஏதோ ஒரு செயல்ல வந்து இறக்கி விட்டுருவாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுடைய கைகள், விரல்கள்ல மாட்டக்கூடிய மோதிரம், கைகள்ல போட்டுக்க டேப்பு எல்லாமே என்ன ஒரு காரணத்துக்காக ஆகுதுன்னு தெரியுது. கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கை மோசமா ஒரு ஏதோ நோய் வாய்ப்பட்டு பேருந்துகள்ல எல்லாம் வந்து கிடப்பாங்க.
அவங்கள பார்க்கும்போது என்னாகும், இதனால நோய் தொற்று, ஏன்னா டெங்கு முடிஞ்சு அடுத்த சமயம் இந்த விஷயம் நடந்துச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள், சாதனை இந்தியர்கள்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்காங்க.